மிடில் கிளாஸ் ஃபேமிலி செய்யும் 90% தவறு என்னென்னா, நம்மளாக கடனில் போய் விழுந்துக்கிறதா. எப்போவுமே கடன் நம்மளை தேடி வராது, நம்ம தான் ஏற்படுத்திக்கிறது. அதுக்கான வீடியோ தான் இது. நம்ம எதை மூலயமா இந்த கடன் நோக்கி போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. தேவைக்காக கடன் வாங்கி அதை நம்ம கட்டுறதுங்கிறது வேறு. ஆனால் ஒரு சில விஷயமெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம கௌரவத்துக்கு வேண்டிய நம்ம செய்வோம். என்னென்னா, இப்போ அடுத்தவங்க வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, அதை நம்மளும் வாங்கணும், நம்மளும் கெத்தாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தேவையில்லாமல் ஒரு பொருளை வாங்கிறதுக்கு வேண்டி போய் இஎம்ஐலையோ இல்லை கடனாக யாராவதுக்கிட்ட பணம் வாங்கியோ அந்த பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். இப்படி வாங்கும்போது அது ஒரு கடன் ஆகும். அதை கடனை மட்டும் நம்ம பே பண்ணுறதில்ல, இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து தான் பே பண்ணிட்டு வரோம். அது இன்ட்ரெஸ்ட் மட்டுமே தான் எப்போவுமே நம்மளால் பே பண்ண முடியுமே தவிர அசலை திருப்பி தரவே முடியாது. இந்த மாதிரி சில கடனெல்லாம் நம்ம வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இஎம்ஐ ஆப்ஷனில் போய் விழுந்துட்டோன்னா கண்டிப்பாக நம்ம அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தான் அந்த இஎம்ஐ முடியும் போது ஒரு 10,000 20,000 சேர்த்து பே பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம தேவையில்லாமல் போய் ஒரு கௌரவத்துக்கு வேண்டி ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட பணம் இருந்து நம்ம அதை பண்ணால் தெரியாது. பணம் இல்லாமையே நம்ம ஒவ்வொரு டைமும் கடன் வாங்கி பண்ணும்போது அது வாழ்க்கையே நம்ம கடனாளியாக கொண்டு போய் முடிச்சிடும். வாழ்க்கை ஃபுல்லாமே கடன் அடைக்கிறதுக்கு வேண்டி ஓடிட்டுருக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம நல்லா ட்ரெஸ் போட்டு நடக்கணும், அவங்க நல்லா ட்ரெஸ் போட்டு நடக்கிறாங்க, அப்போ நல்லா 5,000 ரூபா 7,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து நம்மளும் வியர் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு நினைக்க எப்போவுமே கூடாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும்தான் செய்யணும்னு எப்போவுமே நினைக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையை கொண்டு போய் கடனில் தள்ளவே மாட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா, இஎம்ஐ ஒரு ஆப்ஷன் பெரிய கடனாளியாக்குது. நம்ம இந்த இஎம்ஐயில் கிரெடிட் கார்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி வீட்டுக்குள்ளே வருது. நம்மளே வாங்கலினாலோ பேங்க்கில் இருக்கிறவங்க கால் பண்ணி உங்களுக்கு கிரெடிட் கார்டு 5 லட்சம் 3 லட்சத்துக்கு இஎம்ஐ ஆப்ஷனில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளும் போய் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்குவோம். அது போகிற இடத்துலையெல்லாம் நம்ம ஸ்வைப் பண்ணி நம்மளோட தேவைகளை ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்குவோம். ஆனால் மாதம் ஃபஸ்ட்டு ஆனதுமே அந்த இஎம்ஐக்கு அமௌண்ட் பே பண்ணணும். அது பே பண்ணலன்னா ஒவ்வொரு நாளும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். இது பெரிய கடன் தான். நம்ம கையில் கார்டு இருக்குது, பணம் இருக்க மாதிரி தான். பரவாயில்ல, நம்ம கையில் பணம் இருக்கே, நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலான்னு ஒரு தேவையில்லாத பழக்கத்தில் கொண்டு போய் விட்டுறது. இந்த பழக்கம் பெரிய கடனாக நம்மளுக்கு சேரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இஎம்ஐ ஆப்ஷன் தான். இப்போ ஒரு ஃப்ரிட்ஜே வாங்குகிறோம், நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை, 5,000 மட்டும் இருக்குது, பேலன்ஸ் 20,000 நம்ம இஎம்ஐயை பே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இஎம்ஐ மூலமா ஒரு ஃப்ரிட்ஜை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் அதுக்கு மாதம் அமௌண்ட் பே பண்ணணும். ஒரு மாதம் நம்மளுக்கு ஏதாவது எமர்ஜென்சி வந்துருச்சா, அதை நம்மளால் பே பண்ண முடியலனாலோ அதை பவுன்சிங் சார்ஜ், அந்த சார்ஜ் இந்த சார்ஜுன்னு போட்டு இப்போ 4,000 ரூபா கட்ட வேண்டிய அமௌண்ட்டை 5,000 6,000 ரூபா சேர்த்து கட்டுற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி எல்லாம் பெரிய கடனில் போய் மாட்டிக்குவோம் இந்த இஎம்ஐ எடுக்கும் போதெல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, லோன் ஒரு ஆப்ஷன் தான். லோன் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு தேவைங்க, ஏதாவது எமர்ஜென்சி தேவை, மெடிக்கல் தேவை, இப்படிங்கும்போது எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லது தான். ஆனால் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு போய் ஒரு லோனை எடுத்து நம்ம அதை பே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம அமௌண்ட்டு தான் சேர்த்து அதிகமாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லோன் ஒரு 2 வருஷம் 5 வருஷத்துக்கு சேர்த்து எடுக்கும்போது நம்ம பணம் வீணாகிட்டே தான் இருக்கும். திடீர்னு நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு செலவு வரும்போது கடைசியாக அந்த அமௌண்ட் நம்மளால் லோனுக்கு பே பண்ணாமல் போக முடியும். இல்லை நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு செலவு வரும்போது நம்ம வெளியே அமௌண்ட் வாங்க வேண்டியதாக இருக்கும், நம்ம கையில் காசே இருக்காது. அப்படி பார்க்கும்போது அது ஒரு கடன் ஆயிடும். இந்த மாதிரி தேவையில்லாத இஎம்ஐ, லோன் ஆப்ஷன், இல்லை அடுத்தவங்ககிட்ட வட்டிக்கு பணம் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்மளாக ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணி ஃபஸ்ட்டே ஒரு கடன் இருக்குன்னா அதை எப்படியாவது அடைக்க பார்க்கணும். எப்போவுமே நம்ம கௌரவத்துக்கு வேண்டி அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினைக்காம நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டா நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். இல்லைன்னா கடனாளியாகவே வாழ்க்கை ஃபுல்லாக வாழ வேண்டியது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த அன்னெசரி தேவையெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருப்போம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் தேவையில்லாமல் மாதம் ஒவ்வொரு
ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது, 2 ட்ரெஸ் எடுக்கிறது, அன்வான்ட் ஏதாவது செலவு, நம்ம இந்த செலவு எல்லாம் குறைச்சாலே வந்து நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாமல் எந்த செலவு பண்ணணும்னு நம்ம எப்போவுமே நினைக்கவே கூடாது. அவங்க இதை பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு நம்மளால் முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் கடன் வாங்கி செய்யவே கூடாது. நம்ம செய்யணும் எப்போனா நம்ம அதுக்கான அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய பார்க்கணும். எப்போவுமே ஒரு இஎம்ஐ ஆப்ஷனோ இல்லை வேறு ஏதாவது லோனு இந்த மாதிரியெல்லாம் போயிடவே கூடாது. தேவையில்லாத அன்வான்ட் செலவு எதுவுமே பண்ணிடவே கூடாது. நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவையோ நம்ம எப்படி உழைக்கணுமோ அந்த மாதிரி உழைச்சி ஒவ்வொரு அமௌண்ட்டையும் சிறு சிறு துளியாக நம்ம சேவ் பண்ணிட்டு வரணும். சிறு துளி தான் பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காசையும் நம்ம பொக்கிஷமாக சேவ் பண்ணி வச்சு நம்ம லைஃப்பில் முன்னேற பார்க்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்ம கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்மளுக்கு இருக்கவே இருக்கக்கூடாது. அது இல்லையா இது இல்லையான்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் சேவ் பண்ணி வச்சு வாங்குவோம் அப்படின்னா அதுக்கான இலக்கை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். அப்படி போகும்போது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒரு நாள் பெரிய இடத்துக்கு வருவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.